ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா. வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம வந்து குயிக்காக வீடியோக்குள்ளே தான் போக போகிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இன்றைக்கி வந்து டாப் 5 திங்ஸ் எல்லார் வீட்லேயும் நீங்கள் கட்டாயம் இதை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இதை நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான். நடுவில் வந்து என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் வேலைகள் இருக்கிறதுனாலையும் நான் இது வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாததுனால மறுபடியும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறையா கண்டினியூ ஆச்சு. நான் திரும்பி டாக்டர்கிட்ட போக வேண்டியது அந்த மாதிரிலாம் வரவே நான் கொஞ்சம் பேனிக்காகவும் ஆகிட்டேன், பயந்துட்டேன். ஸோ ஏன் ப்ராப்ளம் நல்லா தானே இருந்தோம், ஆக்டிவாக நார்மலாக தானே இருந்தோம், எதுக்காக திரும்பியும் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் நான் என்னோடய ஹேபிட்டாக நான் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மேபி காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மெயின்லி இந்த கோவிட் டைமில் நான் சொல்ல போகிற இந்த 5 பொருளுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை பாதுகாத்துக்கலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்யூர் பண்ணுறது வந்து டாக்டர் தான் பண்ண முடியும். வராத தடுக்கிறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சாமானிய மக்களான நம்மளே நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிற ஒரு 5 பொருளை தான், ரொம்ப ரொம்ப அவைலபிளான பொருளை தான் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா துளசி பொடி. நான் துளசி பொடியை தான் இந்த பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருக்கேன். பேக்கேஜ் வந்து நான் தூக்கி போட்டுட்டேன். துளசி பொடியா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும், பட் எதையுமே நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. துளசி பொடியை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பயங்கர பெனிஃபிட் வந்து இது கொடுத்துருக்கு. எனக்கும் சரி, என் கிட்டுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கிற மூலிகையிலேயே இதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து எல்லா சித்த மெடிக்கல் ஷாப், நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவோம்ல, எல்லா கடையிலையும் இது வந்து அவைலபிள். ரொம்ப ரொம்ப சீப்பாகவே விற்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் துளசி செடி வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ராவாக அப்படியே அந்த துளசி இலையாவே சாப்பிடலாம். அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த துளசி பவுடரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2019-20 ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து கர்கருன்னு இழுக்கும். ஏர்லி மார்னிங் எனக்கு டஸ்ட் அலர்ஜியும் இருக்குது. அது ஏர்லி மார்னிங் எழுந்தேன்னா எதனாச்சும் என்ன ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தும்பல் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டாலே எனக்கு தும்பல் வரும். பட் அட்லாஸ்ட் நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணேன். இந்த துளசி பொடியை வீக்லி 1 நாள் அப்படின்னா 2 நாள் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்தால் ஆப்வியஸ்லி ஹீட் ஆகும் தான் பாடி. இது ஹீட்டான பொருள் தான். நான் வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் தேனில் குழச்சி நான் வந்து சாப்பிடுவேன். என்னோடய குழந்தைக்கும் கொடுப்பேன். நிஜமாலே அந்த உள்ள அந்த ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அது கம்ப்ளீட்டாக எனக்கு போயிடுச்சு. ஏர்லி மார்னிங் எழுந்தவுடனே அந்த ஸ்னீஸ் வரதும் எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு. இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் நடுவில் நான் விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து வெறும் அந்த சளி, இரும்பல், அது மட்டும்தான், அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வருது, அது மட்டும்தான் க்யூர் ஆகும்னா கிடையவே கிடையாது. பிளட் ப்ரெஷரை வந்து இது குறைக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துளசி பொடி. மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. உங்களோட இப்போ இருக்கிற இந்த கோவிட் டைமில் நம்மளோட இம்யூனிட்டியை ரொம்பவே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த துளசி பொடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் துளசி பொடியில் விட்டமின் சி அண்ட் ஜிங்க் இருக்குது. இந்த கொரோனா டைமில், கோவிட் டைமில் எல்லாரும் வந்து சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். விட்டமின் சி சப்ளிமெண்ட், ஜிங்க் சப்ளிமெண்ட். இது வந்து கோவிடுக்கு வந்து ரொம்பவே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேச்சுரலாகவே இந்த துளசி பொடியில் விட்டமின் சி அண்ட் ஜிங்க் இருக்குது. ஹார்ட்டுக்கு நல்லது. குழந்தைங்க சாப்பிடல, இப்போ ரொம்ப ஒரு அடல்ட்லாம் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து இது ஆப்வியஸ்லி ஸ்கின்க்கும் ஹேருக்குமே நல்லது. நீங்கள் உன்னோட ஸ்கின் நல்லாயிருக்கும், ஹேர் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நம்பர் டூ என்ன, எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, மாதுளை மணப்பாகு. இந்த மாதுளை மணப்பாகும் ஆப்வியஸ்லி எல்லா சித்தா கடையிலையும் வந்து, எல்லா மெடிக்கல் ஷாப், நாட்டு மருந்து கடையிலையும் இது வந்து அவைலபிள் கிடைக்கும். மாதுளை மணப்பாக நம்ம இயற்கையாகவும் நம்ம வீட்லேயே நம்மளேவும் செஞ்சுக்க முடியும். மாதுளை மணப்பாகு எப்படி செய்யணும்னு வேணால் கூட நான் தனி வீடியோ போடுறேன். மாதுளை மணப்பாகு இந்த மாதிரி சித்த மருந்து கடையிலேயே பாட்டிலில் வந்து விற்கிறாங்க. இது என்ன பண்ணும் மாதுளை மணப்பாகுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப 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 நல்லது. இந்த கோவிட் டைமில் எல்லாராலையுமே வேக்சின் போட்டுக்க முடியும், ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸால் வேக்சின் போட்டுக்க முடியாது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, அவங்களோட இம்யூனிட்டியும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு முதல்ல ரத்தம் நிறைய இருக்கணும், அனிமிக்காக ஆகவே கூடாது. ஸோ இந்த மாதுளை மணப்பாகு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து அனிமிக்காவும் வச்சுக்காது, பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹெச்பி ரேட்டை வந்து கூட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்ட் டைமில் அவங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன்,
வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த மாதுளை மணப்பாகை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த வாமிட்டும் ரெடியூஸ் ஆகும், ரொம்பவே நல்லது. இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது, வெறும் கேர்ள்ஸ் மட்டும் லேடிஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது. போத் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதை வந்து சாப்பிடலாம். இதை வந்து 5 to 10 ml இதை எடுத்து தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கணும். அதுதான் இது ப்ரொசீஜர். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் யாருக்குன்னா எதனா நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதுளை மணப்பாகு பாட்டிலை வாங்கிட்டு போய் அவங்கள ரெகுலராக குடிக்க சொல்லுங்கள். அதுவே அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது பண்ணும். ஏன்னா ஃப்ரூட்டாக நிறைய பேர் இது மாதுளை பழமே சாப்பிட்லாமே நீங்கள் நினைக்கலாம். பட் நிறைய பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை சாப்பிட்றதில்ல. இதுனா ஒரு 10 ml தான் இப்படி கலந்து தானே குடிக்கணும்னா டக்குன்னு குடிச்சிட்டு வாங்க. மாதுளம்பழம் சாப்பிட்றதுக்குனே சிலர்லாம் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. அதை வெட்டணும், அதை உரிக்கணும், ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடணும். நிறைய பேர் வந்து ரெகுலராக சாப்பிட்றதில்ல. அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதுளை மணப்பாகு வந்து இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாதுளை மணப்பாகு அனிமியா மட்டும் க்யூர் பண்ணுறது இல்லாமல் ஏர்ஃபாலையும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா அதில் அயன் கண்டென்ட்டும் நிறைய இருக்கிறதுனால இது ஏர்ஃபாலையும் பண்ணும். மாதுளை மணப்பாகு எப்படி வீட்லேயே செய்யணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நம்மளே வீட்டில் எப்படி மாதுளை மணப்பாகு செஞ்சுக்கிறதுன்றதையும் நான் போடுறேன். நான் வந்து அது அப்படி செய்ய முடியலன்னா எமர்ஜென்சிக்கு நான் வந்து இந்த மாதிரி குட்டி பாட்டில் வாங்கி வச்சுட்டு இது வந்து 150 கிராம் தான். 150 கிராம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 104 rupeesன்னு போட்டிருக்கு. பிராண்டுக்கு மேபி ஷேப் பேக்கேஜிங் வேறு மாதிரி இருக்கலாம். அப்படின்னா ரேட் மேபி கொஞ்சம் 10-20 டிஃப்ரென்ஸ் வரலாம். நம்பர் 3 நான் என்ன ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னா தூதுவளை பொடி. இந்த தூதுவளை பொடி எல்லாரும் மறுபடியும் இது கேள்விப்பட்டது தான். தூதுவளை வந்து ரொம்பவே சளி இரும்பலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் சூடாயிடும்ன்றதுனாலே நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. என் பாடியே ஹீட் பாடி அப்படின்வாங்க. ஆனால் பிரியாணி மட்டும் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ பாடி ஹீட் பாடியாக இருந்தாலும் இந்த பொருள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்யூனிட்டியும் நல்லாவே இது பார்த்துக்கும். அதனால் இந்த மாதிரி இயற்கையான பொருளில் வந்து ஹீட் ஆகிடும் பாடின்னு நீங்கள் தவிர்க்காமல் இப்போ இது சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி வந்து 1 glass ஆஃப் மில்க் அப்படின்னா 1 glass ஆஃப் மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை அந்த ஹீட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஹீட் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த தூதுவளை பொடி அகைன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு காஃப் எது இருந்தாலும் இதை வந்து க்யூர் பண்ணும். ஸோ தூதுவளை பொடியும் நான் வச்சுருப்பேன். இப்போ வந்து துளசி பொடி வீக்லி ஒரு நாள் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு நாள் எடுப்பேன். அந்த மாதிரி மாற்றி தான் எடுத்துக்கணும். அட் எ டைமில் எல்லா சித்தா மெடிசனையும் எடுத்தால் ஆப்வியஸ்லி ஹீட் ஆகும் தான். நம்ம தான் அதை பிளான் பண்ணி வந்து பண்ணணும். ஸோ இது ஹீட் ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காம்பன்சேட்டாக மோரோ பாலோ குடிக்கிறத வந்து நீங்கள் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இதில் நான் என்ன சொல்லணும்னு வச்சேன் மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தூதுவளை பொடி வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹீட் ஆகுன்றதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் தூதுவளை பொடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுக்க வேண்டாம். மற்றபடி டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் நார்மல் பீப்புள் எல்லாருமே வந்து இதை எடுக்கலாம். நம்பர் 4 நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி. ஆம்லா பவுடர், இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய நெல்லிக்காய் பொடியை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நெல்லிக்காய் பொடி ரொம்ப 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 நல்லது இதில். ஏன்னா விட்டமின் இ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ அவ்வளோ எல்லாமே இருக்குது. எல்லா டைம்லையும் நம்மளுக்கு வந்து அந்த பெரிய நெல்லிக்காய் கிடைக்காது. ஸோ அதனால் அதனோட சீசன் அப்போ தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுடராக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதையுமே நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாளாச்சு அட்லீஸ்ட், இல்லை மாதத்தில் 2 முறையாச்சும் நீங்கள் வந்து இதையும் எடுத்துக்கலாம். இதனால் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அகைன் இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஒன்று. ப்ளஸ் டிசீஸ் வராத பாதுகாக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸ் இல்லாதவங்களே இது சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ நார்மலி இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ரொம்பவே நல்லது பண்ணும் இந்த நெல்லிக்காய் பொடி. ஸோ நம்பர் 5 நம்ம எல்லாருமே இப்போ காமனாக எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற இந்த கபசுர குடிநீர். இந்த கபசுர குடிநீர் இது மிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஹெர்ப்ஸ் தான். ஸோ அதனால் இந்த கபசுர குடிநீர் ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வீட்டில் வச்சுட்டு இருந்தது வந்து நிலவேம்பு கஷாயம். இந்த நிலவேம்பு கோவிட் வந்த டைமில் நிலவேம்பா கபசுர குடிநீரான்னு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து இந்த பேக் தான் கிடச்சிது நிலவேம்பு நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கினேன். அதுக்கப்புறமா கபசுர குடிநீர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கபசுர குடிநீர் இப்போ எல்லோரும் இது பண்ணுறது. ஸோ இந்த கபசுர குடிநீரை வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நான் சொன்ன 4த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
டெஃபினட்டாக கபசுர குடிநீர் குடிக்க வேண்டிய அவசியமும் வராது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அதுவே நல்லது தான் பண்ணும் அந்த 4 ப்ராடக்ட்டுமே. ஸோ துளசி பொடியாக இருக்கட்டும், தூதுவளையாக இருக்கட்டும், மாதுளை மணப்பாகாக இருக்கட்டும், நெல்லிக்காய் பொடியாக இருக்கட்டும், கபசுர குடிநீராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம தான் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி நம்ம உடம்பு ஹீட் பாடியாக இருந்தால் இது எப்பப்போ எடுத்துக்கலாம், அந்த ஹீட்டை தடுக்கிற மூலமாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன சாப்பிட்லான்றதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி நமக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த கோவிட்லேருந்தும் தப்பிக்க முடியும், வேறு எந்தெந்த மாதிரி நார்மலான கோல்டு ஃபீவர்லேருந்தும் தப்பிக்க முடியும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இது இல்லாமல் நான் காமனாக வேறு சில ஐட்டம்ஸும் நான் வந்து வச்சுருக்கேன். அதை நான் வேணால் சொல்கிறேன். இது வந்து இந்த வல்லாரைக்கீரை தெரியுங்களா, அந்த வல்லாரைக்கீரையோட பொடியும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நர்வ்ஸ்க்கு, நம்ம நரம்புகளுக்கு தான் இது வந்து ரொம்பவே நல்லது. அதனால நான் இந்த வல்லாரை பொடியும் வச்சுருப்பேன். அடுத்தது செம்பருத்தி பூ பொடி. செம்பருத்தி பூவாகவே சாப்பிட்றது நல்லது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் செம்பருத்தி பூவை ராவாகவே சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த இது வரும்ல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் பூச்சி மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அது நம்ம தெரியாமல் சாப்பிட்றக்கூடாது. அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லவே நிறைய பேர் வந்து சாப்பிட்றதில்ல. காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி தான் வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கிறாங்க. இது முடிக்கும் நல்லது. நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். சம்டைம் ஹேர் கேர் அது மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் உள்ளுக்கு சாப்பிட்றதும் நல்லதுன்னவே நான் இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த முறை வரும்போது தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் இந்த செம்பருத்தி பூவும் ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து திரிஃபிலா வந்து அதில் நான் சொல்ல வேண்டியதில் அதில் ஏகப்பட்ட எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஸோ அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், பெரிய டாபிக். அதை பற்றி நம்ம இது எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே போனால் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து நான் மெயினாக சொல்ல வந்தது இந்த 5 பொருள் தான். அதை தவிர உங்களோட விருப்பம். இந்த 5 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் உங்கள் ஹெல்த்தில் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 5த்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதனால் எனக்கு ட்ரை பண்ணுங்க நான் எல்லாத்தையுமே இப்படி இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த 5 பொருளும் ரொம்பவே நல்லது. நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனோட பெனிஃபிட்ஸை அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த டைமுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எதனா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனலில். இந்த மாதிரி என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டடா, பை பாய்.